ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்த உனக்கான காரியத்துல தான் சாயப்பா வெற்றியை கொடுக்க போறேன். இன்னும் சற்று நேரத்திலேயே நீ பெருமகிழ்ச்சி அடையும்படி உனக்கு ஒரு ஆச்சரியத்தை ஒளித்து வைத்துள்ளேன் என் செல்லமே. சில காரியங்கள்லாம் நீ நினைச்சது போல நடக்காம தாமதமாகுறதுனால உன்னுடைய எதிர்காலம் என்னவாகுமோ, இந்த விஷயம் எப்படி முடியுமோன்னு கவலைப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா? உன்னுடைய எதிர்காலத்தின் சாவி இந்த சாயப்பாவின் கைகள்ல தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி நீ கவலைப்படும்படியும் வருத்தப்படும்படியும் உனக்கான காரியங்கள் தாமதமாகும்படியும் தள்ளி போகும்படியும் நான் விட்டுடுவே நினைக்கிறேன்? உனக்கான எல்லாத்தையும் சிறப்பா முடிச்சு கொடுப்பதற்காக தானே காலையிலேயே உனக்கு வெற்றி மகுடம் சுட்டுவதற்காக வந்துட்டேன். தேவையில்லாம நடக்காத விஷயங்களையும் நடக்க போற விஷயங்களையும் நினைச்சு நினைச்சு கவலைப்படுறதுனால உன்னுடைய உடலின் சக்தியும் மனதின் சக்தியும் குறைஞ்சு நீயே சோர்வாகி விடுகிறாயல்லவா? வாழ்க்கையை வாழணும்னா கொஞ்சம் போராடணும். போராடுவதற்கு சக்தி தேவைதானே? ஏமாற்றங்களையும் எதிர்ப்புகளையும் சந்தித்து தாண்டி வெற்றி பெறுவதற்கு உனக்கான சக்தியை தருவதற்காக உன் சாயப்பா நானே உன்னை தேடி வந்துட்டேன். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு செல்லமே. உன் கூடவே தான் இருக்க போறேன். நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போதும் சரி, இப்பவும் சரி, உன்கிட்ட என்ன சொல்லி வளர்த்திருக்காங்க? கஷ்டப்பட்டு படிக்கணும், கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு தானே. எந்த விஷயத்தையும் எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அதன்படிதான் வாழ்க்கை அமையும். உனக்கு கஷ்டப்பட்டு படிக்கணும், நல்லா படிக்கணும், உழைச்சி படிக்கணும், கடின உழைப்பை செய்யணும்னு எல்லா விஷயங்களையும் கஷ்டமாவே சொல்லி கொடுத்தனால அதை கேட்ட நீயும் அதை அப்படியே மனசுக்குள்ள ஏத்தி வச்சுக்கிட்ட. ஆனா உண்மை என்ன தெரியுமா? படிக்கும் போதும் சரி, வேலை செய்யும் போதும் சரி, கஷ்டம்னு நினைச்சுக்காம அதை மிகவும் ரசிச்சு மனசோட ஒன்றி லயிச்சு மிகவும் சந்தோஷமா நீ செஞ்சினா அந்த விஷயம்தான் உனக்கு வெற்றியை கொடுக்கும். எதையுமே நீ நினைக்கிறதுல தான் இருக்கு என் செல்லமே. படிக்கிறதா இருந்தாலும் சரி, வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, எதையுமே கஷ்டமா நினைக்காம ரசிச்சு அனுபவிச்சு உணர்ந்து செய்யப்பாரு. அது ஒருபோதும் உனக்கு தோல்வியை கொடுக்காது என் செல்லமே. உன்னுடைய முதல் வெற்றி என்ன தெரியுமா? உன்னை நீ ரசிப்பதும் உனக்கு நீயே மரியாதை கொடுப்பதும் தான். உன் மேல நீ நம்பிக்கை வச்சு எல்லாத்தையும் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் செய்ய முடியும் நினைக்க ஆரம்பிச்சினா அதை நிச்சயமா உன்னால் சுலபமாக செஞ்சு முடிக்க முடியும் என் செல்லமே. இந்த பிரபஞ்சத்துல நீ என்ன செஞ்சாலும் அது உனக்கு திரும்ப கிடைக்குங்கிறது தானே முதல் விதி. அதே போல இரண்டாவது விதியையும் தெரிஞ்சுக்கிறியா? வாழ்க்கையில எதுவுமே தானா நடந்துராது. உனக்கு தேவையானத நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அப்படியே ஏத்துக்கிட்டினாலே உனக்கான மாற்றம் நிச்சயமாக நிகழும். அதே போல உன் குணத்திலையும் ஒரு சில விஷயங்களை நீ மாத்திக்கிட்டினா உன் வாழ்க்கையும் உன்னை பின்பற்றி மாறும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில இப்போ நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் நீதானே பொறுப்பு. நேற்று இன்று நாளைன்னு எல்லாமே உன்னோட ஒன்று தொடர்புடைய விஷயங்கள் தான். ஒரே நேரத்துல ரெண்டு வேறு விதமான விஷயங்களை சிந்திக்காம எது உன் வாழ்க்கையில நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அதற்கான விஷயங்களை மட்டும் சிந்தனை செய். உன்னுடைய நடத்தை என்பது உன்னுடைய சிந்தனையையும் செயலையும் பிரதிபலிக்க கூடியதாக நேர்மையான விஷயமாக இருக்க வேண்டும் என் செல்லமே. உன்னுடைய முன்காலத்தை, அதாவது கடந்த காலத்தையே நீ பார்த்துக்கிட்டு இருந்தீனா உன்னுடைய நிகழ்காலத்தை நீ அறியாமலேயே தவற விட்டு விடுவாய். நீ பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரிதான். இப்போது உன் வாழ்க்கையில உனக்கான புதுமைகளை தொடரச் செய்து மாற்றங்களை மலரச் செய்து இன்னிசை முழக்கத்தோட நீ எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்க போறேன். உன் வாழ்க்கையில என்றும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைக்கும்படி உனக்கான விஷயங்களை எல்லாம் உன் சாயப்பா செஞ்சு கொடுக்க நான் தயாராகி விட்டேன் என் செல்லமே. இனிமே நீ ஒரு நொடி கூட வருத்தப்படக்கூடாது. உனக்காக வேலை செய்ய உன் சாயப்பா நான் இருக்கேன்னு அந்த எண்ணத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு உன் வேலைகளை செய்ய பாரு. எல்லாமே நல்லதாக நடக்கும்.